பல்லாயிரக்கணக்கான மோசடி செய்திருக்கேன்னு சொல்லி ஒரு தனிநபர் வழங்கப்பட்ட அது செந்தூரன் என்ற நபரால் வழங்கப்பட்ட அவர் கடிதத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை, அதாவது எங்களுடைய அபிவிருத்தியை தடுக்கும் நோக்கோடு நான் ஆதாரத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றேன். இந்த விடயங்களை தந்தவர் செந்தூரன் என்கின்ற நபர் என்கின்ற வகையிலே அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். வடகிழக்கில ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு தேவை. வடகிழக்கில அவ்வகையானவர்கள் இருந்தால்தான் பயத்தில தாங்கள் விரும்பினதை கேள்விக்கு உட்படுத்தாமல் கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசமாக நடந்து கொள்ளுகிறோம் என்றதுக்காக அவ்வகையான ஆக்களை வடகிழக்கில் வச்சிருக்கிறோம். வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம், அண்மையில கிளிநொச்சி டிசிசி கூட்டம் இடம்பெற்றது, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். அந்த கூட்டத்துல முக்கிய பேசு பொருளாக அமைஞ்சது செந்தூரன் வழங்கிய ஆவணங்கள். அதை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூட்டத்தில் சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு பெரும் சிக்கலும் உருவாகி கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் பின்னணி தொடர்பாகவும் செந்தூரன் என்ன ஆவணங்களை அங்கு வழங்கினார், ஏன் அந்த பிரச்சனை எழுந்தது, ஏன் செந்தூரன் கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்பது பற்றியும் செந்தூரனுடைய நேரடியாக நாங்கள் இணைந்து கேட்க இருக்கின்றோம். செந்தூரன் ஏற்கனவே தேசம் டியூபில் இணைந்து கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல் விடயங்களையும் ஆவண ரீதியாக சமர்ப்பித்திருந்தார். செந்தூரன் மீது ஒரு கொலை முயற்சியும் இடம்பெற்றிருந்தது. அவர் மீது மண்வெட்டியால் தாக்கப்பட்டிருந்தார். அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சிவமோகனும் அங்கு அந்த டிசிசி கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தார். இது தொடர்பாக முழுமையான விவரங்களை நாங்கள் செந்தூரனுடன் உரையாடி தெரிந்து கொள்வோம். வணக்கம் செந்தூரன். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி அர்ஜுனா சரியான கேள்விதான் கேட்டிருந்தாரா? அன்றைய அர்ஜுனா குழப்பம் விளைவிக்க இல்லை. அர்ஜுனா 100% அந்த கேள்வியை எழுப்பி இருந்தார். ஆனா அதுக்கு பதில் சொல்ல விட இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்களா, இந்த அரச அதிகாரிகளும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகளும் உள்ளூராட்சி சபை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டு சேர்ந்துதான் இந்த மோசடியில் ஈடுபடுகிறார்கள்? இதுல எல்லாருமே ஒரு வலப்பின்னல். அதான் எந்த வேலை திட்டம் எடுத்தாலுமே ஒரு வலப்பின்னல் இருக்கிறன்றதை நான் தெளிவா நான் சொல்றேன். வலப்பின்னல் இல்லாமல் எந்த இதுக்குமே நடைபெறாது. மாவட்ட செயலாளர் முரளிதரன் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்க 100% வைக்கிறேன். ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபை அமைச்சரான என் மீத அந்த குறித்த நபர் தாக்குதல் நடத்தின தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு தொடர்பாகவும் ஒரு தண்ணில விளக்கம் ஒன்று கேட்டு ஒரு விசாரணை ஒன்றை செய்து அமைச்சர் அனுப்ப சொல்லி கேட்டதுக்கு இவர் விசாரணை நடத்தாது போலீசார்கிட்ட இருந்து டாக்குமெண்ட் எடுத்து போட்டு அவருக்கு அனுப்பினு சொல்லி எனக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு தார 2ஆம் மாசம் வந்த கடிதத்துக்கு இப்ப 7ஆம் மாசம் வரையும் இவர் என்ன செய்தவர், ஏன் விசாரணை செய்ய இல்லை? அப்ப அமைச்சருக்கு தெரியாதா? நேர போலீஸ்கிட்ட அனுப்பி ரிப்போர்ட்டை தாங்கன்னு சொல்லி கேட்க தெரியாதா? இல்ல அந்த அமைச்சர் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் இந்த ரிப்போர்ட்டை இவர்கிட்ட கேட்காமல் நேரடியா போலீஸ் மாதிரிகிட்ட கேட்டிருக்கலாமே. ஏன்னு சொன்னா மாவட்ட செயலாளர் மாவட்டத்துல என்ன நடக்குன்றது தெரிய வேணும் என்றதுக்காகத்தான் மாவட்ட செயலாளரிடம் அந்த தகவலை நேரடியாக கேட்டிருக்கிறார். வேணும்னா அந்த கடிதம் நான் அனுப்புறேன். அந்த கடிதத்துக்கு இவர் போலீஸ்கிட்ட எடுத்து போலீஸ் ரிப்போர்ட்டை அனுப்புறார். இப்படி என்று அந்த போலீஸ் ரிப்போர்ட் ஏற்கனவே வைத்த கிடக்குதானே, நான் அனுப்பியிருக்கிறேன் தானே, எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறோம்? அப்ப போலீஸின் மேல நம்பிக்கை. இதே கிளிநொச்சி போலீஸ்ல தான் நான் இருக்கிறேன். ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிருக்கிறேன், போலீஸ் சேவைகள் ஆணைக்குழுவுக்கு போயிருக்கிறேன். எங்குமே இந்த நடவடிக்கையை மட்டுப்படையிலேயே. அப்ப இந்த நிர்வாகம் இன்றைக்கு சரியா நடக்கணும் நீங்க நம்புறீங்களா? நான் கௌரவ நீதிமன்றங்களை மாத்திரம் தான் நம்புறேன். ஆகையால் இவர்களுக்கு தக்க பதிலடி நாங்க நீதிமன்றங்களோட சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கின்றாங்க. அண்மையில கணேசன் பெருமாள் அவர்கள் வீதி கடப்புல மோட்டார் வாகனத்தால தாக்கப்பட்டதுல அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் பாதசாரிகள் கடவையில தான் தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் போலீசார் அதை பதிவு செய்யல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து தண்டனை பெற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்கல என்ற குற்றச்சாட்டு இருக்குது. மற்றது மணல் கொள்ள போன்ற விடயங்களையும் போலீசார் அசிரத்தையாக இருப்பதாகத்தான்
குற்றம் சாட்டப்படுது. அப்ப இப்ப பார்க்க போனால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி பிரதேச சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிளிநொச்சி மண்ணிலே ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகள்ல ஈடுபடுகிறார்கள் என்றுதானே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. 100% ஏனென்று சொன்னால் இந்த இதுகள்ல நாங்கள் கொடுக்கிற முறைப்பாடுகள் சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் முறைப்பாடுகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கிறீங்களா? அது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றதா? எஸ், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடுகள் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு எனக்கு அடித்தது தொடர்பாகவும் மேல்முறையீடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் செய்திருக்கிறேன். அந்த மேன்முறையீடுக்கும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் லஞ்ச ஊழலான குழுவிடம் முறைப்பாடு செய்து ஒவ்வொரு முறையும் கொழும்புக்கு போய் வாக்குமூலமும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இந்த இல்ல. வடக்குல லஞ்ச ஊழலான குழு இயங்குதான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கிளீன் ஸ்ரீலங்கா வெறுமனே தெற்கு பகுதிக்கு மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படுது. வடக்குல 100% வடக்குல நடைமுறையில் என்றபடியால்தான் அங்க கொடுத்த ஃபைல்கள் இங்க மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே விவாதிக்க வேணும் என்றதுக்காக வேண்டி, பொது வழியில வர வேணும் என்றதுக்காக வேண்டித்தான் என்னால எடுக்கப்பட்ட நடவடிக்கை, நாட்டின் நலன் கருதி. இப்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய கிளிநொச்சி மாவட்ட பிரிவு இயங்குதா இல்லையா? கிளிநொச்சி மாவட்ட பிரிவு நம்ம எங்களை கண்டாலே போனும் எடுக்க மாட்டினோம், கதைக்கவும் மாட்டினோம், ஏதோ ஒரு வேட்டு கிரக வாசியல் மாதிரி எங்களை பார்க்கணுமே. நாங்கள் கௌரவ ஜனாதிபதி இந்த தூர நோக்கத்தை நேரான பாதையில போற இதை பலப்படுத்தணும்ன்றதுக்கானதான் நான் வேலை செய்யறேன்னு ஒழிய கிளிநொச்சி மாவட்ட என்பிபிக்கோ இல்லாட்டி வடமாகாண என்பிபிக்கோ நான் வேலை செய்ய இல்லை. ஜனாதிபதியின் அந்த தூர நோக்க பார்வைக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க. அந்த ஒத்த மனுஷனுக்காக வேண்டியது, அந்த ஒத்த மனுஷன் தனியா போராடுது, இந்த ஊழலை ஒதுக்கி நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி போராடுறார். அந்த மனுஷனுக்காக தான் நான் இன்றைக்கும் இம்மளாவு கொலை அச்சுறுத்தல், இம்மளாவு அச்சுறுத்தல்கள் எனக்கு இருந்தும், இங்க என்பிபி எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தும், எந்த அரசியல் கட்சி சாராமல் நான் தனிய நின்றும் அந்த ஒத்த மனுஷன் தூர இலக்கியத்தை பாதுகாக்க வேணும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக வேண்டித்தான் நான் இன்றைக்கும் களத்துல நிக்கிறேன். அப்ப என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்கள் இதுல உங்களுடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எந்த கவனமும் செலுத்தலையா? எந்தவித கவனம் செலுத்துறதுன்னு நீங்கள் நம்பினீங்கள் என்று சொன்னால், நான் ராமநாதன் அர்ச்சுனா, கௌரவ பாராளுமன்ற ராமநாதன் அர்ச்சுனாவிட்ட ஃபைல் கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்குமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவ கவனம் செலுத்துவதா இருந்தால் அண்டையான் கூட்டத்துல அமலாவு பொதுமக்களை இந்த குழப்பவாதிகள் அமலாவு பேரையும் வெளியேற்றிட்டு அந்த ஃபைல் சம்பந்தமாக அதிகாரிகளோட வெளிப்படைத்தன்மையா ஆராய்ந்திருக்க மாட்டேனமா? தேசிய மக்கள் சக்தியினுடைய அடுத்த இவர்கள் அனைவர்கிட்டையும் எனது தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது. அண்டையான் பிரச்சனை முடிஞ்ச உடனே செந்தூரன் நீ என்ன ஃபைல் அங்க கொடுத்த, நீ நாங்களும் இதை ஆராய வேணும் என்று சொல்லி ஏன் போன் எடுக்கல ஒருத்தரும். இளங்குமரன் இருக்கு, ரஜீவன் எம்பி இருக்குது, அமைச்சர் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்குது நம்பர்கள், எல்லார்ட்டையும் போன் நம்பர் இருக்கே இல்ல. ஏன் எடுக்கல விமலாவத்துக்கும்? இரண்டமடு விவசாயிகள் சம்மேளனம் சிவமோகன், கரைச்சி பிரதேச சபை வேலமாளிதன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், இவர்கள் எல்லாருமே ஒரு கூட்டு களவாணியாகத்தான் செயல்படுகிறார்களா? ஒரே நெட்வொர்க் இல்லையான்னு சொன்னால் ஃபைல் அங்க விவாதிக்கப்படையில என்ன அழைச்சி உள்ளுக்கு எடுத்திருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு என்பிபிக்கு இருந்திருக்க வேண்டும். நான் வெளியில ஃபைல கொடுத்தவர் குற்றச்சாட்டு 393 பேர்ல ஒரு ஆளுக்கு அங்க இடம் கொடுக்க இல்லாம என்னன்னு போனது இல்ல. என்ன வந்திருந்தா இன்னும் ஃபைல் கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். 80 ஃபைல் கொடுப்பேன். இன்னும் கொண்டு போய் நூற்றுக்கணக்கான ஃபைல் இருக்கு என்னட்ட. தனியா இந்த ஃபைல் மாத்திரம் இல்ல. இப்ப இதுல பொது வழியில சில பேர் சொல்லினா மாவட்ட செயலாளர் மேத குற்றஞ்சாட்டுனது போய் மாவட்ட செயலாளர் மேல பாரிய குற்றச்சாட்டு சாட்டி இருக்கிறோம் என்று சொல்லினா, நான் மாவட்ட செயலாளர் மேல அந்த ஃபைல்ல குற்றச்சாட்டு நான் வைக்க இல்லை. மாவட்ட செயலாளர் மேல நான் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த டிசிஷன்ல நான் மாவட்ட செயலாளர் சம்பந்தமாக மாத்திரம் 10 ஃபைலோட நான் வந்துடுறாங்கிறேன். 10 ஃபைலோட மாவட்ட செயலாளருக்கு பிரச்சனை மாத்திரம் 10 ஃபைலோட வந்துடுறாங்கிறேன்.
ஆதாரங்களோட நான் அவர் தவறு விட்டார் என்ற ஆதாரங்களோட ஆதாரங்களோட ஆவணங்களோட கூட்ட மினிட்டுகள் அங்க வெட்டப்படுறதுல இருந்து ஆவணங்கள் ஒழிக்கப்படுற சம்பவங்கள்ல இருந்து தணிக்க பண்ண கூட்ட மினிட்டுகள் தணிக்க பண்ணப்படுற விஷயங்கள்ல இருந்து முழு விஷயங்களையும் நான் வெளியில கொண்டு வர இருக்கிறேன். பொது வழியில வருவோம். இந்த இடத்துல நீங்கள் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நடந்தா இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். எத்தனையோ விஷயங்கள், அதாவது லீகலாக இவரால செய்ய முடியாத சம்பவங்களை மாவட்ட செயலாளர் செய்திருக்கிறார். அந்த விஷயங்கள் நான் பொது வழியில அட்டகாசங்களும் போலீசார் இணைந்து செயற்படுகிறதும் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. சிலர் விபத்துல கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செந்தூரனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் அது யாரால் நடந்திருக்கும் என்று நீங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. இந்த இடத்துல பதிவு செய்யற அன்றைய கூட்டத்துல வந்து கலந்து கொண்ட அனைவராலையும் எனக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றத பதிவு செய்கிறேன். அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட அனைவரும் எனக்கு எதிரானவர்களாகத்தான் எனது பார்வை இன்றைக்கு இருக்குது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தவிர்ந்த மிகுதியா இருந்த கூட்டத்தில் இருந்த அனைவராலையும் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என்ற விடயத்தையும் நான் மிக தெளிவாக இதுல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னால குற்றஞ்சாட்டப்பட்டது அரசு திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராகவும் நாட்டின் நலன் கருதி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடனும் ஜனாதிபதியின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கத்திலையும் கௌரவ நீதிமன்றங்களையும் நீதவான்களையும் பாதுகாத்து எமது நாட்டையும் பலப்படுத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் ஆவண ரீதியாக பல டாக்குமெண்ட்ஸ்கள் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீதிமன்றங்கள்ல எனது தனிப்பட்ட வழக்குகள் இருக்கின்றது. அந்த விடயங்களை கருத்துல கொள்ளாமல் என் மீது காழ்ப்புணர்ச்சிகள் வச்சு எனது ஃபைல் என்று சொல்லி தெரிஞ்சு வன்மையாக என் மீது தாக்குதல்கள் சொல்பிரயோகங்கள் மேற்கொண்டது மிகுந்த தண்டனைக்குரிய குற்றங்கள் என்றதை நாங்கள் கௌரவ நீதிமன்றங்கள் ஊடாக நிரூபிச்சுத்தான் போவேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அன்றைக்கு கொண்டு வந்த முக்கியமான பிரச்சனை, அந்த கேள்வியை எழுப்பியக்குள்ளதான் அர்ஜுனா வெளியேற்றப்படுறார். அதாவது அமைச்சர் லால்கான் தலைமையில உருவாக்கப்பட்ட அந்த தென்னங்கன்றுகள் பிறகு இல்லாமல் போனதும் அந்த பகுதிக்கு பசல வழங்கப்பட்டதும் சொல்லுங்க. இந்த விடயம் நீங்கள் அமைச்சர் லால்காந்துக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீங்க வச்ச முதலாவது குற்றச்சாட்டு, இந்த செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்தி வந்து போலி செய்திகளுக்கான செய்தி. அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியேற்றப்படவில்லை. கூட்டமா முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போன பிறகுதான் அவர் வெளியில போனவரை ஒழிய கூட்டத்தில இருந்து அவரை வெளியேற்றப்படவில்லை. போலீசார் அழைத்து கொண்டுதானே சென்றார்கள். போலீசார் பாதுகாப்பாக கொண்டு அவரை வெளியில விட்டதை ஒழிய கூட்டத்தில இருந்து அவர் வெளியேற்றப்படவில்லை. கூட்டத்துல இடையில் உள்ளுக்கு இருந்தவர். ஆனால் இங்க போலி மீடியாக்கள் நிறைய இருக்குது. நான் இந்த மீடியாக்கள் இதுக்கும் வந்து கதைக்கத்தான் இருக்கிறேன். ஒரு மீடியாக்காரர் எனக்கும் அச்சுறுத்தல் விடுத்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ல அடிச்ச அதே மீடியா தான் இங்கேயும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக போலி பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கின்ற விஷயமும் நாங்க எதிர்வருங்காலங்கள்ல கௌரவ நீதிமன்றங்களை நிரூபிச்சுட்டு போவோம். அது வேற கதை. ஆனா அங்க வெளியேற்றப்பட இல்லை. அடுத்த 2வது கேள்விக்கு வரோம். லால்காந்தா அமைச்சருக்கு நாங்க தெரியப்படுத்தவில்லை. லால்காந்தா அமைச்சருக்கு இந்த விஷயம் எதிர்வரும் காலங்கள்ல தெரிய வரும். ஆனா இந்த விஷயத்துல லால்காந்தா அமைச்சர் மீது குற்றச்சாட்டாக வைக்க முடியாது, குற்றச்சாட்டாக பார்க்க முடியாது. ஏனெனில் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இங்கு இந்த காணியின் நிலப்பாடோ இங்கு என்ன நடந்ததுன்ற விஷயங்களோ தெரியாது. இப்ப ஒரு கதைக்கு கேட்கிறேன். உங்களோட வீட்டை நான் பாறேன். உங்களோட வீட்டுல இந்த ரூம் இருக்குது, இங்க என்ன இருக்குது, பாத்ரூம் எங்க இருக்குது, இது எங்க இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லி சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த போனா கோழி குடிஞ்ச போனா நான் குடிஞ்ச இருந்தா இதுன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரிதான் அமைச்சருக்கு அங்கே தெற்குல இருந்து வந்த அமைச்சருக்கு திருவியாத்து காணியை பற்றி எந்த விதமான தெரியாது. அவருக்கு நீங்கள் அமைச்சர்ல பிள்ளை. நான் சொன்னேன், நான் இந்த அமைச்சையும் இந்த அரசையும் இந்த ஜனநாயகத்தையும் தான் நான் பாதுகாக்க வலிக்கிறேன். நான் வந்து நாட்டை பாதுகாக்க வலிக்கிறேன் ஒழிய நான் இந்த ஊழல்வாதிகளை பாதுகாக்கிறதுக்கு எதிரானவன். நம்மளாதான் அமைச்சருக்கு எதிராக நான் குற்றச்சாட்டு. அமைச்சர் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் இதுக்கு மறுமொழி சொல்ல வேணும். பொறுப்பு வாய்ந்த அமைச்சரே ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்ற வகையில் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் ஏமாற்றப்படையில இந்த NDP அரசாங்க இந்த அமைச்சர் மேல் இந்த MP மேல்
எங்கட அமைச்சரை ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு நடவடிக்கை எடுக்க வேணும். அன்றைக்கு ஏன் கேட்கல இந்த கேள்விகளை? நிச்சயமா. அதான் இந்த கேள்வி. இப்ப அந்த இன்னொரு பிரச்சனை வந்து இந்த ட்ரை ஆறு சம்பந்தமாக வார பிரச்சனை. அதுல ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பாலத்துக்கு என்ன நடந்தது? அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? ரையாறுன்னு சொல்றது 3 ஆறு. அதான் ரையாறு. கனாம்பி குளத்துல இருந்து கிளிநொச்சி குளத்துக்கு இடையில வார பிரதேசத்துக்குள்ள அப்ப அந்த ஆத்துல வந்து கனவேர் வந்து நான் ஆக்கள பேர்கள் சொல்ல நீதிமன்றங்கள்ல வழக்குகள் இருக்கிறபடியால ஆத்து காணிய பிடிச்சு மண்ணை போடுன்றவி எல்லாம் வீடுகள் எல்லாம் கட்டி ஒரு காணிக்குள்ள மூன்று வீடு இப்ப 4வது வீடும் கட்டுப்படுத்து போடாது. மக்களுக்கு இது தெரியணும் என்றா ஆறும் ஆற்றை சுற்றி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரதேசமும் அரசுக்கு சொந்தமானது. அப்ப இந்த ஆற்று படுக்கைகளை தனியார் கைப்பற்றி இருக்கணும். அதுகளுக்கு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டும் இருக்குது கணக்கு. அப்ப அது அரசாங்க அலுவலர்கள் தான் வழங்கி இருக்கிறார்கள். இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய கூட்டையான கிளிநொச்சியின் கண்டாவளை பிரதேசம். இங்கதான் இந்த மண் அள்ளுற ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இத மண்ணை அகல துவங்கி இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் இருந்து இரவு நேரங்களில் டிப்பர் கணக்காக இங்கு மண் ஏற்றப்படுது. இது பல்ல மண் தோண்டக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்றாயிருக்குது. சில நடமாட்டம் அவ்வளோ தூரம் இல்லாத இடம் இதில் மண் தோண்டப்படுது. இதில் தோன்றதால ஒரு பிரச்சனை என்ன, நிலத்தடி நீர் உவர் நீராகிற வாய்ப்புகளும் இருக்குது என்ற கடல் நீர் உள்ளுக்கு வரக்கூடிய சாத்தியப்பாடுகளும் இதில் இருக்குது. பார்க்கலாம். அதுகள் தான் வெளிப்படுத்தணும் பெறப்போகுதுதான் இந்த கூக்குரலும். கிளிநொச்சி மண்ணில மிகப்பெரிய ஊழல் மோசம். இப்ப நீங்க சொல்றத பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி மண்ணில இலங்கையிலேயே இல்லாத அளவுக்கான ஒரு பாரிய ஊழல் மோசடி கடந்த 10-15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. 100%. இந்த மண் அகழ்வுன்ற மரதூரத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பகுதியில பல இடங்கள் இவ்வாறு தோண்டப்பட்டு கிடக்குது. இது நீண்ட நாளைக்கு முதல் தோண்டப்பட்ட இடங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதில் புல்லு வளர்ந்துருக்கு. முதல் பார்த்த இடம் இப்பொழுதும் தோண்டப்பட்ட இடமாக தெரியுது. அதில் இருக்கிற நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த மரங்கள் அதை ஒட்டி அந்த மண் தோண்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மரங்கள் இந்த காலத்தில் இந்த வேர்கள் சாய்ந்து அந்த மரங்கள் அழிந்து போறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய சுற்றாடல் பிரச்சனை இடம் முழுவதும் இருந்து பார்க்கிற கண்ணு கட்டிய தூரம் வரை தோண்டப்பட்ட கிடங்குகளை நாங்கள் பார்க்கலாம். இது என்னென்றால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாட்டாளரான ஜனா மற்றும் கிளிநொச்சி எஸ்ஐ போன்றவர்களும் இந்த டிப்பர்களை சொந்தமாக வைத்துக்கொண்டு இந்த மண் அகழ்வுகளில் ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய குழியாக இந்த மண் அகழ்வு இருக்குது என்பது. உண்மையிலே எதிர்காலத்தில் இந்த கிளிநொச்சி மண்ணினுடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுற ஒரு நிலைமையை தான் நாங்கள் காண போகிறோம். இந்த மண்ணெடுப்பு நடந்து இன்னும் சில காலங்களில் இதில் இருக்கிற இந்த பெரும் மரங்கள் எல்லாம் சரிந்து விழுகிற அபாயத்தை நாங்கள் இதில் பார்க்கலாம். அது இந்த வேர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு குறுகிய லாப நோக்கத்துக்காக, ஒரு சிலருடைய வருமானத்துக்காக இந்த பிரதேசம் ஒரு வறண்ட நிலமாக மாறுறது. ஏற்கனவே இங்கு மழை வீழ்ச்சி குறைந்து பல்வேறு அசௌகரியங்களும் இருக்குது. காடுகள் அழிக்கப்பட்டு குரங்கு போன்றவர்கள் நகர்ப்பகுதிகளுக்கு வருகின்றன. இந்த மண் அகழ்வுகளை தொடர்ந்து இந்த பகுதி மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு இது ஒரு
காலத்துல மக்கள் வாழ்வதற்கு பயனில்லாத ஒரு பிரதேசமாக மாறுறதுக்கான அபாயங்கள் இருக்குது. இது கண்ணுக்கு எங்க திரும்பினாலுமே எல்லா இடமும் மண் அகலப்பட்டு புலியும் குண்டுகளுமாக இருக்குது. தொடர்ந்து தாக்குற வரைக்கும் இது இடங்கள் தூண்டப்பட்டிருக்கு. நாங்கள் எந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு ஃபைல்கள் தேவையோ சொல்லுங்க, நாங்களும் பொது வழிகள்ல வருவோம். இனி கௌரவ நீதிமன்றங்கள்ல நான் அடுத்த முறை போய் நான் நீதிமன்றங்கள்ல ஓப்பன கேட்க போறேன். நான் சில விஷயங்களை நீதிமன்றங்களுக்காக அப்ரூவல் எடுத்து போட்டு நான் பொது வழியில கொண்டு வர வேண்டிய காலத்தின் தேவை. ஏன்னு சொன்னால் இதுகள் கட்டாயம் எங்கட கௌரவ நீதவான்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஏன்னு சொன்னா தவறாக நீதிமன்றங்களுக்கும் போலியான ஆவணங்கள் அரசு திணைக்களங்களால அரசு அதிகாரிகளால வழங்கப்படுறதால உண்மையாக நீதி பெற வேண்டிய பொதுமக்கள் நீண்ட காலம் சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகிறது. இப்ப ட்ரையார்ல அந்த மணல் படுக்கை கைப்பற்றப்பட்டது. ஆனா நான் நேரடியாக போய் நினைக்கிறேன் கனகராயன் ஆறு படுக்கையில பார்த்தேன்னா அந்த ஆற்றங்கரையோட பெருமளவான பிரதேசங்கள்ல மணல் தோண்டி விற்கப்படுறத நான் என்னுடைய கண்ணால பார்த்திருக்கிறேன். நான் அங்க போயிருந்த பொழுது. ஆனால் இது பற்றியெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில. ஆனால் மதுக்கடைகளுக்கு மட்டும் கிளிநொச்சியில எவ்வித குறையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்குது. ஏன் நீங்கள் அங்க அதை பார்த்து நீங்க கனகராயன் ஆத்துப்படுக்கைகள்ல விவசாயம் நடைபெறதுக்கு பார்க்க இல்லையா? கனகராயன் ஆத்துப்படுக்கைகள்ல விவசாயம் நடைபெற்று அங்க பசலை கொடுத்து டித்வா புயல் பயிரழிவும் எடுத்து அந்த பெண்ணங்கண்ணி அந்த ரோட்டு உடைஞ்சு ஒரு 10 நாளைக்கு மேலாக மின்சாரமோ போக்குவரத்தோ இல்லாமல் வட்டக்கச்சி, ராமநாதபுரம், புதுக்காடு, மாயவனூர் அந்த கிராம மக்கள் பாதிப்படைஞ்சிருந்த விஷயங்களும் மற்ற இரணமடு குளத்தின் கழிவு நீர் வெளியேற பண்ட் உடைஞ்சு இன்றைக்கு எத்தனையோ பில்லியன்ல வேலை திட்டங்கள் செய்து திருப்பியும் வேலை திட்டங்கள் இடம்பெறதுக்கு அரச நிதி வந்திருக்கு. அப்ப இது அரச நிதி தவறாக பயன்படுத்தப்படுறது, அரச நிதி வீண்பிரியமாக்கப்படுறது தொடர்பாக ஆவணங்கள் நான் சமர்ப்பித்தது அது எனது பிழையா எனது தனிப்பட்ட விருப்பமா என்றதை காலம் தீர்மானிக்கட்டும். நான் நாட்டின நலன் கருதித்தான் எதிர்வரும் காலங்கள்ல இவ்வாறான அரச நிதி வீண்பிரியம் ஆகக்கூடாது என்ற காரணத்தாலதான் இந்த ஆவணங்களை சேகரித்து நான் கொடுத்திருக்கிறேன். நீண்ட காலமாக நீங்கள் கிளிநொச்சியில குறுகிய காலமாக இருக்கு, சில ஆண்டுகளாக கிளிநொச்சியில இருக்கிறீர்கள். நான் 2 ஆண்டுகளுக்கு முதல் உங்களை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்றால், நீங்கள் ஒரு அமெரிக்க பிரஜை, இப்ப கிளிநொச்சியில இவ்வளவு ஈடுபாட்டோட இந்த பொதுநல விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு பின்னால ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல, நான் இப்ப இங்க ஈடுபடுறதுல பொதுநலமான அரசியல்ல குதிக்கிற எண்ணங்கள் இருக்கா உங்களுக்கு? என்ன ஊழல் செய்ய சொல்றீங்களா? என்னையும் ஊழல் செய்ய சொல்லி கிடைக்கிறீங்களா? ஒரு காலமும் நான் அரசியல்ல இறங்குறதும் எனது நோக்கமும் இல்ல. எனது தேவையும் ஆசையும் என்ற அபிலாசையும் மக்கள், பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், குரலற்ற மக்களின் குரலாக பொது வழியில ஒழிச்சு அவர்களுக்குரிய நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம் பாதுகாக்கப்பட வேணும் என்றதுதான் எனது நிலப்பாடை ஒழிய அரசியலுக்குள்ள போய்த்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேணும் என்றது எனது நிலப்பாடும் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதியாக வர வேணும் என்றது எனது நிலப்பாடும் இல்லை. இன்றைக்கு இந்த ஊடக வாயிலாகவே நான் சொல்றேன், ஒரு காலமும் செந்தூரன் என்ற பெயரில் ஒரு எம்பியாயோ, ஒரு அமைச்சராயோ, ஒரு பிரதேச உறுப்பினராயோ எங்கேயுமே எந்த போட்டியுமே எந்த கட்சியிலையும் எந்த காலத்திலையும் நான் கேட்க மாட்டேன் என்றதை ஆணித்தரமா சொல்லிவிட்டேன். நீங்கள் இவ்வளவு தூரம் அங்குள்ள ஊழல்களை எல்லாம் வெளியில கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு எதிராக கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கு. அப்ப நீங்கள் ஒரு அமெரிக்க பிரஜையாக இருந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இலங்கையிலுடைய இரட்டை குடியுரிமை வச்சுக்கிறீங்களா என்ன, எப்படி? இப்ப இவ சொல்லி நம்ம சொல்லி வைப்பமே. இப்ப அமெரிக்க பிரஜை என்று சொல்லி நம்ம இல்ல, இவ நான் அமெரிக்க பிரஜை என்றதை முதல் நிரூபிக்கட்டும். இல்ல அதை தெரிஞ்சிருந்தால் இவ இவ்வளவும் கரைக்கிறவ
நான் கனடா பிரஜை, நான் அமெரிக்கா பிரஜை, நான் எந்த பிரஜை என்றதை இவன் நிரூபிக்கட்டும் முதல் போய். சரி, இப்ப நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த பிரஜை அந்த பிரஜைன்னு சொல்லினோம். அப்ப கடந்த காலங்கள்ல இந்த அரசியல்ல இருந்து போனவை எல்லாம் எந்த நாட்டு பிரஜையா? சரி, இப்ப நீங்கள் இந்த நாட்டுல IMF-க்குள்ளால வேண்டது அதை என்ன ஸ்ரீலங்கன் காசா? வேர்ல்ட் பேங்கால வர காசுங்க ஸ்ரீலங்கன் காசா? சரி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுக்கறது எங்கத்த காசு? ஸ்ரீலங்கன் ருப்பியா கொடுக்குது. இவியல் முதல் அப்படி பார்க்க வலிக்கிட்டு என்று சொன்னால் அவ போய் தோண்டினா தான் தெரியும் நான் யாருன்றது. நினைக்கிறேன் ஒரு பாரிய போராட்டத்துலதான் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்று மக்களுக்கான அந்த நலன்கள் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். மேலும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மற்றது இன்னும் ஒரு விஷயம் ஆணித்தரமா சொல்றேன். அந்த கட்டப்பட்ட பாலம் தொடர்பாக நீங்க கேட்டீங்க, அந்த பூர்ணமான விளக்கம் தாரேன். அந்த பாலம் கடந்த ஆண்டு நிதியில கரைச்சி பிரதேச சபை நிதியில தான் கட்டப்பட வேண்டிய பாலமாக அங்க சித்தரிக்கப்பட்டு அங்க கணக்குகள் காட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு அந்த பாலம் கட்டப்பட்டிருக்குது. ஆனால் கரைச்சி பிரதேச சபையால எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆவணங்களை பார்க்கல இந்த ஆண்டு கட்டப்படையில் என்று தந்திருக்கிறோம். அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 39(1) பிரகாரம் போலியான தகவல் வழங்கப்பட்டதாக இந்த இடத்துல நான் குற்றம் சாட்டுறேன். இதுக்கு எதிராக நான் இது என்ன செந்தில் கவுண்டமணி செந்தில் 2 வாழைப்பழ கதை மாதிரி இருக்கு. அத்தான் உண்மை. ஃபைல்களை துறந்தா தானே பிரச்சனை வந்திருக்குமே, அதான துறக்க விடுறாங்க இல்லையே. சட்டத்தின்படி போலி தகவல்கள் இந்த திணைக்களங்களால வழங்கப்பட்டு வருகின்றது. யாரும் யாருக்கும் உரிமை கோராமல் இருக்கிறான். எந்த திணைக்களமும் எதுக்கும் உரிமை கோராம இருக்கு. இப்ப நீங்க ரையாத்துக்கு அந்த பாலம் கட்டப்பட்ட பாலத்துக்கு உண்மையில நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட அனுமதி எடுத்திருக்க வேணும். ஆனால் அங்க அனுமதி எடுக்கப்படவில்லை. அந்த பாலம் கட்டப்படும் போது பாலம் வேணும் என்று சொல்லி அந்த கிராம மக்களால ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கணும், வேண்டுகை லெட்டர். அந்த லெட்டர் அந்த ஃபைல்ல இல்லை. அந்த பாலம் கட்டுறது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபையால தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேணும். அங்க அந்த ஃபைல்ல தீர்மானங்கள் இல்லை. ஆகையால அந்த ஃபைலை எனக்கு தெரியாமல் எனக்கு முன்னுக்கே ஓபன் பண்ணி போட்டுனே. அப்போ ஒண்ணும் செய்ய முடியல. எனக்கு அடுத்த நாளுக்கு தாரம் 12 போட்டு 2026ஆம் ஆண்டு இந்த பாலம் கட்டப்படவில்லை என போலியான தகவல் வழங்கி இருக்கிறோம். இது எப்படி விளையாட்டு? ஆட்சிய சட்டம் 39(1) பிரகாரம் போலி தகவல் வழங்கின குற்றச்சாட்டு வைக்க மேலே இருக்குது. இது கண்டுபிடிக்க இந்த ஆட்சியை இது கிடக்குது. நாங்கள் ஆட்சிய கமிஷன்ல போய் இவை இந்த கரைச்சி பிரதேச சபைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். இடநம்பாடு கமக்கார அமைப்புகள் சமூகம் இந்த இவைகள் நடந்த சிறுபோக பங்கு மோசடி சம்பந்தமாக விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை என்று நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸை கேட்கிறேன். ஒரே பதிலா தந்திருக்கிறேன். ஆனால் அதே மாவட்ட செயலகத்துக்குள்ள பழைய மாவட்ட செயலாளர் ரூபவதி கேரீஸ்வரன் அம்மா அவர்களால விசாரணைகள் தொடர்பாக எழுதப்பட்ட கடிதங்கள் முறைப்பாடுகள் எல்லாம் அன்ஆபிஷியலா வேற திணைக்களங்களால் நான் எடுத்து வச்சுட்டு தான் கேட்டேன். அப்ப அவைகிட்ட உடனே போட்டு கேட்டேன், இந்த சாமான் உங்கள்கிட்ட இருக்கு ஃபைல்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப முதல் மறுமொழி தந்திருக்கிறேன் இல்லையண்டு திருப்பி நான் கொஞ்சம் டாக்குமெண்ட் எனக்கு தந்திருக்கிறேன். அப்ப மிச்ச டாக்குமெண்ட் எங்க எரிபட்டுட்டுதா, அழிபட்டுட்டுதா, கொளுத்தப்பட்டுட்டுதா, கிழிச்செறியப்பட்டுட்டுதா என்ற விவரங்கள் எதிர்வரும் காலங்கள்ல விசாரணைகள் மூலம் தெரிய வரும். மாவட்ட செயலகங்கள் மாத்திரமில்ல, பல திணைக்களங்கள்ல ஆவணங்கள் கோவைகள்ல நின்றா போல காணாமலும் போகுது. சில கோவைகள் அழிக்கவும் படுகுது. நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட வடமாகாண சபை இயங்கிய காலத்துல கிளிநொச்சி குளத்துக்கு பக்கத்துல ஒரு மடம் ஒரு வீடம் அங்கள் ஒன்று கட்டப்பட்டது. பறவைகள் தங்குறதுக்கு அதுக்கு 200 மில்லியன் செலவழிச்சதாக செயல்பட்டது. அது சில மாதங்கள்லயே பாலடைஞ்சு போய் கிடந்தது. அது ஊடகங்கள் எல்லாம் வந்தது. இன்னொரு இடத்துல பொன் ஐங்கரநேசன் ஒரு கிளிநொச்சி குளத்துல இருந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு குழாய் மூலம் தண்ணியை விநியோகிக்கிறதுக்கு பல மில்லியன் செய்யப்பட்டிருந்தது. இப்படி பல கோடிக்கணக்கான நிதிகள் முறைகேடாக செலவப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது கிட்டத்தட்ட ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் சொல்லுவீங்க. இல்ல இப்ப நாங்கள் இவையில எவ்வளவுக்கு சீண்டினமோ என்ன சீண்டி பாத்திக்கணும்னு சொன்னால் நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலங்களுக்குள்ளே நாங்கள் போய் கை போட வேண்டிய காலத்துக்காக கட்டத்துக்கு வரும். கிளிநொச்சி இரண்டாம் திட்டத்துல இருந்து இஃபாட் திட்டத்துல இருந்து ஏசிஎம்பி ப்ராஜெக்ட்ல இருந்து சகலத்திலயுமே பாரிய ஊழல்கள் மோசடிகள் இருக்குது. நீண்ட உரையாடலாக அமைஞ்சிருக்குது. பல்வேறு விஷயங்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள்.
நாங்கள் இது தொடர்பில் இரண்டமடை சம்மேளனம், சிவமோகன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்களையும் நிச்சயமாக தொடர்பு கொண்டு அவர்களிடமும் இந்த கேள்விகளை வைப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனோடையும் நாங்கள் பேச விரும்புகிறோம். ஆனால் ஸ்ரீதரன் நீண்ட காலமாக எங்களுடைய கோரிக்கைக்கு அவர் சம்மதிக்கல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தொடர்பு கொண்டு இன்னும் பல்வேறு தகவல்களையும் மக்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி செந்தூரன். நன்றி, வணக்கம்.